வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அது ஒரு பருவம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராஜையை மற்ற குழந்தைகளுடன் விளையாட விட்டுவிட்டு பூங்காவின் ஒரு சிமெண்ட் இருக்கையில் அமர்ந்தபோது அமுதா என்ற குரல் 15 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஒலித்தது. ஒரு திடுக்கிடலுடன் திரும்பினாள். எதிரே பேண்ட் டிஷர்ட் உடையில் உயரமாய் பச்சை மின்னும் பூனை கண்களுடன் அடர்ந்த தலைமுடியை இடது கையால் தள்ளிவிட்டு கொள்ளும் மேனரிசத்துடன் அவன். அமுதா மலர்ச்சியுடன், சிவா நீயா என்றாள். நானேதான். பரவாயில்லையே, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேயே. நீ என்ன தெரிஞ்சுக்கலையா? உன்னை என் மனசுல இருந்து எப்போ அழிச்சேன்? உட்காரு. அருகில் அமர்ந்தான். எப்படி இருக்க அமுதா? நல்லா இருக்க. வாட் அபவுட் யூ? எனக்கு என்ன கேடு? ஏன் இப்படி அழுத்துக்கிற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காரைக்கால் கிட்ட ஒரு தனியார் கம்பெனியில் கெமிக்கல் என்ஜினியர். நல்லது தான், பின்ன ஏன் அலுப்பு? என்ன கேள்வி இது அமுதா? ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலனா மகிழ்ச்சியாவா இருக்கும்? அதனால் உன் வாழ்க்கை ஒன்றும் அஸ்தமிச்சிட்ட மாதிரி தெரியலையே. நல்லா படித்து உத்தியோகம் பார்க்குற, ஆரோக்கியமாக தெரிகிற. கல்யாணம் ஆயிடுச்சா? சிவராஜ் தலைமுடியை தள்ளி விட்டு கொண்டு அவளை உன்னிப்பாய் நோக்கினான். சிவந்த மேனி, ஆழமான கரிய பேசும் விழிகள், நெஞ்சுக்குள் இருந்து வரும் புன்னகை. நீல சேலை அலங்கரித்த உடல் இன்னும் 16 வயது பெண்ணின் மெல்லிய ஒயில் உடனேயே இருந்தது. சதை போடவில்லை. அவனுள் உணர்ச்சிகள் கிளர்ந்தன. கேட்டனே, கல்யாணம் ஆகலை, பண்ணிக்கல. ஏன், எந்த பெண்ணையும் பிடிக்கலையா? பிடிச்ச பெண் கிடைக்கல. அதனால் எனக்கு அந்த அம்சம் 19 வயசோட நின்று போயிடுச்சு. ஓ விஷயம் எப்படி? நான் 16லேயே நின்று போயிடலை. ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டேன். இதுக்கு நான் சந்தோஷப்படணுமா ஆத்திரப்படணுமா? நீ எது பட்டாலும் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் வாழ்க்கை என்னது? வாழ்க்கை 16லோ 19லோ நின்று போயிடக்கூடாது சிவா. உயிர் இருக்கிற வரை அதை தொடர்ந்து மேலே போய்கிட்டே இருக்கணும். எத்தனை சுலபமாக சொல்லிட்ட. பெண்கள் தான் மறக்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க. இங்கே என்னடான்னா பெண் சுலபமாக மறந்துட்டா. ஆண் நினச்சி ஏங்குறா. அதது அவங்கவங்க சுபாவம். இதில் பெண்ணாவது ஆணாவது. அவள் கீற்றாய் புன்னகை செய்தாள். தவிர நான் மறந்துட்டதாய் சொல்லலையே. நிஜமாவா அமுதா? அவன் ஆர்வமாய் நெருங்கி அவள் கையை பற்றினான். அப்படின்னா நாம் இப்போ கல்யாணம்? சாரி சிவா, எனக்கு கல்யாணமாகி 5 வயசில் ஒரு குழந்தையும் இருக்கு. அவன் கையை ஆறுதல் அளிப்பதாய் ஒரு தரம் தட்டி கொடுத்துவிட்டு தன் கையை விடுவித்து கொண்டாள். அவன் பூனை கண்கள் அதிர்ச்சியுற்றன. பின்ன மறக்கலே நீயே? மறக்கலைன்னா ஏங்கணும்னு அர்த்தமா? காத்திருந்து கல்யாணம் செய்துக்கணும்னு அர்த்தமா? உன்னை நான் மறக்கலை சிவா. மறக்கவே மாட்டேன். மறக்க விரும்பவும் இல்லை. நீ என் இளம் பருவத்தின் ஒரு பாகம். நீயும் என்னை மறக்க வேணாம். முடியலைன்னா முயற்சி பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் மனசை திறந்து வச்சுக்கோ. என்னைக்காவது மிஸ் ரைட் வந்தாள்னா இணைச்சுக்க தயங்காத. அவன் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். ஒரே அடியா சோர்ந்து போயிட்டியே. வா, பார்க்கில் கொஞ்ச நேரம் காலார நடக்கலாம். ஆமாம், சென்னைக்கு என்ன வேலை விஷயமா வந்தியா? இல்லை, எங்கள் அப்பா அம்மா இங்கே தானே இருக்காங்க. அம்மாவுக்கு உடம்பு நல்லா இல்லை, பார்க்க வந்தேன். அடடா, என்ன உடம்பு இப்போ எப்படி இருக்கு? தள்ளாமைதான், வேற என்ன? இடையில ஒரு தரம் காய்ச்சலும் வந்ததாம். இப்போ பரவாயில்ல, நார்மலாக இருக்காங்க. நல்ல வேலை. உன் வீட்டுக்காரர் என்ன செய்கிறார்? அரசாங்க உத்தியோகம், சீஃப் அக்கௌண்டன்ட். சித்ரா எப்படி இருக்கா? எங்கே இருக்கா இப்போ? மாலை மஞ்சள் வெயிலில் பேசிக்கொண்டே பூ வகைகள், புல் தரைகள், விருட்ச விதானங்கள், தனியாகவோ தோழருடனோ இளைப்பாறும் மனிதர்கள், சிரித்து விளையாடும் குழந்தைகள் என்று எல்லாம் பார்த்து சுற்றி நடந்து வந்து அமர்ந்த பின் சிறிது நேரத்தில் மம்மி என்று குதித்து கொண்டு ராஜி ஓடி வந்தாள். அதுக்குள்ளே விளையாடி முடிச்சிட்டியா ராஜி? எங்க இந்த அங்கிளுக்கு குட் ஈவினிங் சொல்லு பார்க்கலாம். சிவா, இவள்தான் என் அருமந்த புத்திரி ராஜி என்கிற ராஜஸ்ரீ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் போகணும்னு போயிட்டாங்க மம்மி. அதான் நானும் வந்துட்டேன். ராஜி தாயிடம் பேசிக்கொண்டே அங்கிளை ஆராய்ச்சியோடு பார்த்தாள். குட் ஈவினிங் சொல்லவில்லை. குட்டை முடியும் குண்டு கன்னமுமாய் ஃப்ராக் கொசுவங்கள் துள்ள ஓடி வந்து நின்ற குழந்தையை சிவா பார்த்தான். அம்மாவை போலவே உயிருள்ள கண்கள், ஆனால் மாநிறம். உன் மாதிரி சிகப்பில்லை என்றான் அமுதாவிடம். அமுதா லேசாய் சிரித்தாள். சிகப்பு தோல் கவர்ச்சியில் தானே இறங்கியிருந்தான் 19 வயதில்.
அவள் அப்போது +2 வகுப்பில் இருந்தாள். அவன் IIT மாணவன். தோழியின் அண்ணன், மாமன் மகன், அத்தை மகன் போல். தோழியின் அண்ணன் என்பவனும் அவள் படித்திருந்த பல கதைகளில் முறை மாப்பிள்ளை போல் வருகிறவன்தானே. அது கூட ஊக்கியிருக்கலாம் ஒரு கூடுதல் தகுதியாக. முதல் தகுதி அவனை பொறுத்தவரை அவளுடைய உடலின் பொன் வண்ணம். அவளை பொறுத்தவரை முதல் தகுதி அவனுடைய உயரம். ஹீரோன்னா ஓசோ ரமாதான் இருக்கணும். பிறகு அந்த பூனை கண்கள். என்ன அபூர்வ நிறம்! பாம்பே டையிங் விளம்பர நாயகனின் கண்களைப் போலவே. வயது அப்படி. காதல் போயின் சாதல் என்ற சொற்கள் சுலபமாய் உதட்டில் விளையாடும் பருவம். காதல் போயிற்று. ஆனால் சாதல் வரவில்லை. இன்றளவும் இருவரும் உயிரோடுதான் இருக்கிறார்கள். இன்று அவளால் அந்த நினைவை பார்த்து செல்லமாய் முறுவலிக்க முடிகிறது. அவள் அப்பா நிறம் அவளுக்கு. மாநிறம்னாலும் அழகா இல்லையா என் மகள்? உன் மகள் அழகா இல்லாமல் வேறெப்படி இருக்க முடியும்? சிவா அவளை பார்த்தவாறே சொன்னான். ராஜிமா, அங்கிளுக்கு நீ இன்னும் குட் ஈவினிங் சொல்லலை. குட் ஈவினிங். வீட்டுக்கு போகலாம் மம்மி, எனக்கு இங்கே பிடிக்கல. சரி போகலாம். சிவா நீயும் வாயேன் எங்க கூட. வீடு பக்கம்தான். ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போவியாம்? வரலாம். ஆனால் உன் வீட்டுக்காரருக்கு பிடிக்குமா? நான் அவர் வீட்டுக்கு வந்தா? அது என் வீடுதான். சிறு தோட்டத்துடன் அமைந்திருந்த அழகிய மஞ்சள் பூச்சு வீட்டை அடைந்த போது வாசலில் கருப்பு ஃபியட் நின்றிருந்தது. டாடி வந்துட்டார் என்று கூவிய ராஜி டாடி டாடி என்று அழைத்து கொண்டே உள்ளே ஓடினாள். அமுதா சிவாவுடன் ஹாலில் நுழைந்த போது ராஜி தந்தையின் கரத்தில் அமர்ந்திருந்தாள். தினேஷ், ஒரு ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பார்க்கல தற்செயலாக சந்தித்தோம். பேர் சிவராஜ். சிவா, இவர் என் ஹஸ்பண்ட் தினேஷ். தினேஷும் சிவாவும் ஒருவரை ஒருவர் கண்களால் ஆராய்ந்து கொண்டார்கள். தினேஷ் அவன் அளவு உயரமில்லை, சிவப்பு நிறமில்லை. ஆனால் கூர்மையான கண்கள், எடுப்பான நாசி, சுருள் முடி, பார்வைக்கு இதமான தோற்றம்தான். வீடு திரும்பி சிறிது நேரமாக இருக்க வேண்டும். வேட்டி சட்டைக்கு மாறி இருந்தான். ஹலோ என்றான் சம்பிரதாயமாக. இருவரும் கை குலுக்கி கொண்டார்கள். உட்காருங்க. ராஜிகண்ணா, அங்கிளுக்கு குட் ஈவினிங் சொல்லு பார்க்கலாம். எல்லாம் சொல்லியாச்சு டாடி என்று குழந்தை அழுத்து கொண்டாள். அமுதாவுக்கு சிரிப்பு வந்தது. பெரியவங்க பேச்சில் ஒரு வெரைட்டியே கிடையாதுன்னு குழந்தை நினச்சுட போறா. 2 பேரும் பேசிக்கிட்டுருங்க, நான் கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரேன். அவள் உள்ளே போக ராஜை தொடர்ந்து சென்றாள். இரு ஆண்களும் பரஸ்பரம் பார்த்து கொண்டார்கள். சிவா சங்கடத்துடன் தலைமுடியை இடது கையால் ஒதுக்கிவிட்டு கொண்டான். என்ன பேசுவதென்று தெரியவில்லை. நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க மிஸ்டர் சிவராஜ் என்று தினேஷ் கேட்டான். பரஸ்பர உத்தியோக விசாரிப்புகளுக்கு பிறகு சமுதாயத்தின் ஊழல், அரசியல் மாற்றங்கள் என்று பொது விஷய உரையாடல் நின்று ஊர்ந்தது. அமுதா பின்னே வர ஏலமும் பச்சை கற்பூரமும் சுகந்தமாய் முன்னே வந்தது. 2 தட்டுகளில் ரவா கேசரியை இருவரிடமும் கொடுத்தாள். என்ன இன்னைக்கு விசேஷமாய் ஸ்வீட்? தினேஷ் புருவங்களை உயர்த்தினான். சிவாவுக்கு கேசரி பிடிக்கும். 14 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கிற பழைய நண்பனை வரவேற்க ஏதேனும் செய்ய வேண்டாமா? தேங்க்ஸ் அமுதா. ஐ மீன் மிஸ்ஸஸ் தினேஷ். சிவா நெளிந்தான். 14 வருஷம். அடே அப்பா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இவருக்கு என்ன பிடிக்கும்னு ஞாபகம் இருக்கா என்றான் தினேஷ். இருக்கு. அமுதா மறுபடியும் போய் 2 டம்ளர்களில் குடிக்க நீர் கொண்டு வந்தாள். பிறகு காஃபி. தனக்கும் காஃபி எடுத்து வந்து அவர்களுடன் அமர்ந்து கொண்டாள். தொடர்ந்த உரையாடலில் பெரும்பாலும் அவள்தான் பேசினாள். ஆண்கள் இருவரிடமுமே ஒருவித இறுக்கம். அவ்வப்போது 2 சொற்கள் சிந்தினார்கள். அரை மணி நேரம் முள்மேல் அமர்ந்தவன் போல் தவித்து கொண்டிருந்த சிவா கை கடிகாரத்தை அப்போதான் கவனிப்பவன் போல், அடடா மணி 7 ஆயிடுச்சா, நான் கிளம்புறேன் என்று எழுந்து நின்றான். தினேஷ் தடுக்கவில்லை. அமுதாதான், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய சிவா என்றாள். இல்லை, நேரமாச்சு, வீட்டில் அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் வரேன். போய் வரேன் மிஸ்டர் தினேஷ், குட் நைட். குழந்தையின் கன்னத்தை தட்டினான். டாட்டாமா ராஜி. படி இறங்கி வேகமாய் மறைந்தான். அமுதா குழந்தைக்கு உணவு அளித்து படுக்க வைத்தாள். அறை விளக்கை அணைத்துவிட்டு ஹாலுக்கு திரும்பினாள். சாப்பிட போவாமா தினேஷ்? இந்த சிவராஜ் வந்தாரே, இவரை உனக்கு 14 வருஷத்துக்கு முந்தைய தெரியுமா அமுதா? 15 வருஷத்துக்கு முந்தைய அறிமுகம். என் சிநேகிதி சித்ராவின் அண்ணன் இவன். 1 வருஷம் நண்பர்களாய் பழகினோம். அப்புறம் பிரிந்து போய் அதுக்கு பிறகு சந்திக்கலை. 15 வருஷத்துக்கு முந்தின்னா அப்போ உனக்கு 16 வயசா? ஆமாம். அவனுக்கு 19. நீ அவன் அப்போ காதலிச்சியா என்றான் தினேஷ் திடீரென்று. ஆமாம்.
அவன் சடக்கென்று நிமிர்ந்து உட்கார்ந்தான். சில நொடிகள் அவளை உற்று பார்த்தான். வெக்கமா இல்லை உனக்கு? நிஜத்தை சொல்ல என்ன வெக்கம்? ஒரு நினைப்பில் சிரிப்பு வெடித்து கொண்டு வந்தது. டு யூ நோ சம்திங்? அந்த பூனை கண்ணை பார்த்து நான் மயங்கினேன். நம்ப முடியுதா? சாப்பிட போகலாம் வாங்க, எனக்கு பசிக்குது. புருஷன்கிட்ட ஒரு பெண் இப்படி பேசுறதானால்? அவள் ஒரு பெருமூச்சுடன் எதிரே அமர்ந்தாள். அது ஒரு பருவம் தினேஷ், வளர்ச்சியின் ஒரு கட்டம். ஒரு பெண் பூ படையறாப்ல, ஒரு பையனுக்கு மீசை முளைக்கிறாப்ல. ஆணுக்கு பெண்ணிடமும் பெண்ணுக்கு ஆணிடமும் ஈர்ப்பு ஏற்படுறது வளர்ச்சியின் ஒரு கட்டத்தில் தோன்றும் உணர்வு. சி, அதை அசிங்கம்னு தூக்கி எறியாம ஆமா அப்படித்தானே ஏத்துக்கிற மாதிரியா பேசுறது? அதில் அசிங்கம் என்ன? அது இயற்கை. எதுக்காக தூக்கி எறியணும்? நாம குழந்தையா இருந்தபோது எடுத்துக்கிட்ட போட்டோவை பெரியவங்களான அப்புறம் அதை நான் இல்லை அப்படின்னு தூக்கி எறிகிறோமா? இல்லையே. அதுவும் சேர்ந்துதானே நாம். அதுவும் நம் வாழ்க்கையின் ஒரு பாகம்தானே. அதுபோல்தான் இதுவும் முதலாய் பால் உணர்வின் குறுகுறுப்பை அறிகிற ஒரு புதுமை, ஒரு ஈர்ப்பு. அந்த ஆணோ பெண்ணோ அந்த ஈர்ப்பின் ஒரு குறியீடு, அவ்வளவுதான். அவன் முகம் சிவந்திருந்தது. அவள் சற்று நிறுத்திவிட்டு தொடர்ந்தாள். அந்த ஈர்ப்பு நிலையில் காதல் கல்யாணம் எல்லாம் நாங்கள் நினச்சது உண்மைதான். ஆனால் பெரியவங்க எங்களுக்கு வயசு போதாதுன்னு சொன்னாங்க. ஜாதக பொருத்தம் இல்லைன்னு உதட்டை பிதுக்கினாங்க. பிறகு என் அப்பாவுக்கு வடக்கே மாற்றலாகி நாங்கள் குடும்பத்தோட கிளம்பி போயிட்டோம். பொது ஊரில் நான் மறுபடி +2 படிக்க வேண்டியிருந்தது. 1 வருஷ படிப்பு நஷ்டம். நான் ஏதோ கேட்டா நீ ஏதோ உளர்ற. அந்த ஈர்ப்பு அத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு தினேஷ். என் நெஞ்சுக்கு ஒரு ஆடவனை அன்பு செய்யக்கூடிய விழிப்பை கொடுத்துட்டு அந்த ஈர்ப்பு முடிஞ்சு போயிடுச்சு. உங்களை நான் மணந்துகிட்ட போது என் முழு அன்பையும் உங்களுக்குத்தான் கொடுத்தேன். இப்பவும் கொடுக்குறேன். சிவா என் இளமை பருவத்தின் ஒரு அங்கம். என் குழந்தை பருவ ஃபோட்டோ மாதிரி. நான் படித்த 1ஆம் கிளாஸ் புஸ்தகம் மாதிரி. அவையெல்லாம் இன்னைக்கு பொருத்தம் இல்லாதவை. ஆனாலும் அவற்றுக்கு ஒரு இடம் இருக்கு, பெட்டிக்குள்ள. பாச்சை உருண்டைகள் மத்தியில். இதமாய் புன்னகை செய்தாள். எழுந்து வாங்க தினேஷ், சாப்பிட போகலாம். அவன் எழுந்தான். அவளும் எழுந்தாள். இருவரும் உணவருந்தினார்கள். குழந்தையிடம் வந்து எல்லாம் சரியாய் இருக்கிறதா என்று ஒரு தரம் பார்த்தாள். கலைந்திருந்த போர்வையை மேலே இழுத்து சரிப்படுத்தி போர்த்தினாள். படுக்கை அறைக்கு சென்று நைட்டி உடைக்கு மாறி படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். தினேஷ் பாத்ரூம் போய் வந்து படுக்கையில் படுத்து விளக்கை அணைத்துவிட்டு அவளை அருகில் இழுத்து கொண்டான். என புரிஞ்சுக்கிட்டீங்க தினேஷ், இல்லையா? அமுதா மென்மையாய் கேட்டாள். அமுதாமா? என்னவாம் என்றாள் செல்லமாக. உன் பழைய காதலனோடு மறுபடியும் எத்தனை காலமாய் உறவை புதுப்பிச்சுக்கிட்டு இருக்க? சதங்கை இதழில் 1999ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.